சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மெதுவா பார்த்து பார்த்து பார்த்து. அப்படி படுத்துக்கோ, கால தூக்கு. நிதானமா. மகேஷ், நான் ஜியா கிட்ட ஃபுட்டு கொடுத்து அனுப்புறேன். நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் நான் டேப்லெட்ஸ் கொண்டு வரேன். டாட், ஆனந்தி அவ கார்மெண்ட்ஸ்ல இருப்பா. ஆனந்திய வர சொல்லி குக் பண்ண சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே, வர சொல்றேன். தேங்க்ஸ் நீ டாட். ரெஸ்ட் எடு. ஹலோ சார், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க. மித்ரான்னு ஒருத்தங்க உங்க சன்னை யாரோ அட்டாக் பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையா? அவங்க உங்களுக்கு ரிலேட்டிவா சார்? தில்லை சார்? எஸ், மித்ரா என் ரிலேட்டிவ் தான். என் சன்னுக்கு அட்டாக் நடந்ததும் உண்மைதான். இந்த கேஸ் சம்பந்தமா என்கொயரி பண்ணணும். நீங்க ஸ்டேஷனுக்கு வர முடியுமா சார்? இல்ல சார், இப்பதான் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான். அவன் இன்னும் ஸ்டேபிள் ஆகல. அவனை பக்கத்துல இருந்து பாத்துக்க ஆளும் இல்ல. நான் அவன் கூட இருக்கணும். அவன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன். நோ ப்ராப்ளம் சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம், நான் உங்க வீட்டுக்கு வரேன் சார். ஓகே, வாங்க. தேங்க்யூ சார். என்ன அரவிந்த், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்ல, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எதை பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா விளையாடாத மித்ரா. நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் எத்தனை நாளைக்கு எந்த பதிலுமே சொல்லாம என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருக்க போற? மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இவனை ஹேண்டில் பண்றதே பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே. மித்ரா, நான் இதை பாரு அரவிந்த், ஒன் செகண்ட். தில்லை அங்கிள் தான் கால் பண்றாரு, கொஞ்சம் அமைதியா இரு. அங்கிள். என்ன மித்ரா, மகேஷ் ஆக்சிடென்ட் பத்தி நீதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? எஸ் அங்கிள், நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அரவிந்த் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தானே, அப்புறம் நீ கம்ப்ளைண்ட் பண்ண? அங்கிள், பட்ட பகல்ல கொஞ்சம் கூட பயம் இல்லாம மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள எப்படி ஜஸ்ட் லைக் தட்னு விட முடியும்? நாம எதுவுமே பண்ணலனா நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சு மறுபடியும் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. மகேஷ் உங்க சன் மட்டும் இல்ல அங்கிள், இந்த கம்பெனில வேலை பார்க்கிற பல பேருடைய எதிர்காலம். மகேஷ கொல்ல வந்ததே யாரா இருந்தாலும் சரி, அவங்கள புடிச்சு உள்ள வச்சு அவங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் வாங்காம நான் விட மாட்டேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். போலீஸ் என்கொயரிக்கு வீட்டுக்கு வரதா கால் பண்ணிருந்தாங்க. ஓ, அப்படியா அங்கிள்? அவங்க வரும்போது நீயும் கூட இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஷூர், நான் இப்பவே கிளம்பி வரேன். நான் வைக்கிறேன். மித்ரா, ஒரு நிமிஷம். நீ வரும்போது ஆனந்தியும் கூட கூட்டிட்டு வா. அங்கிள், அவளாம் எதுக்கு அங்கிள்? மித்ரா, இந்த மர்டர் அட்டெம்ப்ட் நடந்ததே ஆனந்திக்கு தான். ஆனந்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ணாதானே போலீஸால அந்த கேங்கை கண்டுபிடிக்க முடியும்.
அதுவும் இல்லாம மகேஷ ஆனந்தி காப்பாத்துறதுனால கண் முழிச்சதுல இருந்து அவன் ஆனந்திய பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஆனந்தி சமைச்சாதான் மகேஷ் சாப்பிடுவான். சோ சீக்கிரமா ஆனந்தியை கூட்டிட்டு வா. ஓகே அங்கிள். இந்த மகேஷ் இப்ப கூட ஆனந்தி ஆனந்தின்னு உயிரை வாங்குறான். அரவிந்த், இமிடியேட்டா நான் தில்லையங்கல் வீட்டுக்கு போயாகணும். நான் அப்புறம் பேசுறேன். என்ன கேட்காம எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? அரவிந்த், மர்டர் அட்டம் நடந்தது மகேஷ்க்கு. நான் ஏன் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? மித்ரா, முட்டாள்தனமா பேசாத. நான் தான் கேஸ் கொடுத்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னு ஹாஸ்பிட்டலே சொன்னேன்ல. நான் முட்டாள் இல்ல அரவிந்த், நீதான் கோழை. நீதான் எல்லாத்துக்கும் பயந்து ஓடி ஒளிர பெரிய கோழை. நம்ம கிட்ட பணம் இருக்கு, பவர் இருக்கு, எல்லாமே இருக்கும்போது தப்பு பண்ண ஒரு கிரிமினல் மேல கேஸ் கொடுக்க நாம ஏன் பயப்படணும்? இல்ல மித்ரா, நான் சொல்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால வேற ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகி அதனால மகேஷ் உயிருக்கு ஆபத்து வந்தா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் சொல்றேன், இந்த கேஸ் போலீஸ் எல்லாம் தேவையில்லை. அப்படியெல்லாம் மகேஷ்க்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அந்த ட்ரக் கும்பல மொத்தமா புடிச்சு காமிக்கிறேன், பாரு. இனிமே இவகிட்ட பேசிலாம் பிரயோஜனம் இல்ல. இவ கூடயே போய் போலீஸ் இதுல எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். அரவிந்த், I don't have time for all this. I have to go. மித்ரா, வெயிட். நானும் உன் கூட வந்து மகேஷை பார்த்துட்டு வரேன். நான் வேண்டான்னு சொன்ன விடவா போறேன்? கம். சார், நீங்க சொன்ன அந்த பொண்ணு எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க சார். அங்கிள், வாப்பா வாப்பா, வந்து உக்காரு உக்காரு. போலாமா? மறுபடியும் மாத்திரையா? எதுவும் பேசக்கூடாது. நீங்க குணமாயி பழைய மாதிரி ஆகிற வரைக்கும் நான் சொல்றது எல்லாம் கேட்கணும். இந்தாங்க மாத்திரையை போடுங்க. அம்பிடுதே. ஆனந்தி, கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிட்டுமா? சார், வந்ததுல இருந்து ரூம்குள்ளேயே படுத்துக்கிட்டா எப்படி? எழுந்து கொஞ்சம் நடங்க. நானா? நீங்கதே. ஒரே மயக்கமா இருக்கு, என்னால நடக்க முடியாது ஆனந்தி. இந்த 4 செவரு நம்ம தெம்பையே முடக்கி போட்டுரும். ஆஸ்பத்திரியில திருமண பக்கம் எல்லாம் மருந்து மாத்திரை. இந்த ரூமுக்குள்ளேயே பாருங்க, இதோ ஒரு பக்கம் கைத்தடி. நீங்க மாத்திரை சாப்பிடுறிய. இதையே பாத்துட்டு இருந்தா நம்ம நோயாளிங்கிற நினைப்பு எப்ப போறது? எழுந்து என் கூட வாங்க. ஆனந்தி, என்னால சப்போர்ட் இல்லாம நடக்க முடியாது. நான் உங்களை பிடிச்சுக்கிறேன், எழுந்து வாங்க. உங்களால முடியும், எழுந்து வாங்க. திரும்ப உன்னை எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே. தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்தது உண்மையே. பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை பிடிக்குதே.
மகேஷ் நடக்கிற? ஆனந்தி நடக்க வச்சிட்டா டேட். சார் கொஞ்சம் வாசல் வரை கூட்டு போறேன். சரிம்மா. வாங்க சார். நீங்க இங்கிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆனந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதை எப்படியாவது அவ கையில கொண்டு போய் சேர்த்துடணும். மனசு சந்தோஷமா வச்சுக்கிட்டா சீக்கிரமே குணமாயிரும். இதானே உங்க சந்தோஷம். இந்தாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பிடிங்க. ஆனந்தி சார், நான் உன்ன போட்டோ எடுக்கட்டுமா? எடுங்க. பாத்தியலா, காமரா உங்க கைக்கு வந்ததும் ஹாப்பி ஆயிட்டியா? தேங்க்யூ சோ மச் ஆனந்தி. எதுக்கு? மனசளவுல நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன், நீ என்ன ரிலாக்ஸ் பண்ணிட்ட. ஏன் ஆனந்தி, உன்னால எனக்கு அடிபட்டுருச்சுங்கிற ஒரு பரிதாபத்துல தான் இதெல்லாம் பண்றியா? சார், திக்கு திசை தெரியாம அன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது நீங்க என்ன நினைப்புல வந்து காப்பாத்தினியலோ அதே நினைப்புலதே சார் நானும் உங்களை பாத்துக்கிறேன். சார். சொல்லுமா ஆனந்தி. சார், சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். மகேஷ் சார சாப்பிட வச்சு மாத்திரை கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். ஆனந்தி, மகேஷ் சாப்பிடுற வரைக்கும் கூட இருந்து அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போக முடியுமா? ஒரு பறவை மாதிரி உலகம் முழுக்க சுத்தி வந்தவன், அவன் சுதந்திரமா தெரிஞ்சவன். அவனை எப்படியாவது பொறுப்பானவனா மாத்தணும்னு ஆசைப்பட்டு பிசினஸ்குள்ள இழுத்து விட்டு தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. இப்போ ஒரு ரூமுக்குள்ள அவன் அடைஞ்சிருக்கிறத என்னால பார்க்கவே முடியலம்மா. குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவன் முகத்தை நான் நேருக்கு நேரு பார்த்து பேசினா கலங்கிடுவேணும்னு பயமா இருக்குமா. எனக்கு உன் கஷ்டம் புரியுது. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்டலுக்கு லேட்டா போனா ஏதாவது சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. ஒரு நிமிஷம் சார். ஆனந்தி. மேடம், மகேஷ் எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல மேடம். மேடம், உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், கோவப்பட மாட்டியலே? கேளு. என்ன? மகேஷ் சார் அம்மா ஊர்ல இல்ல, அவர் சாப்பிடுற வரைக்கும் இருந்துட்டு போக சொல்லி தில்லை சார் கேக்குறாங்க. நான் கூட இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவர் தூங்குனதுக்கு அப்புறமா வரட்டுமா? சரி ஆனந்தி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நடுராத்திரி நீ எப்படி தனியா வருவ? சார், நடுராத்திரி எப்படி வருவேன்னு கேக்குறாங்க. அங்க நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லுமா.
மேடம் அவரே கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்றாரு. நான் வேணா அவர்கிட்ட போன் தரேன், பேசுறீங்களா? இந்தாங்க சார். மேடம் தான் லைன்ல, பேசுங்க. ஏன் தம்பி, அந்த பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறிய? எத்தனை வருஷம் காதல் தம்பி? வருஷமா? அவளை பார்த்தே 1 மாசம் தானே ஆகுது. பார்த்து 1 மாசம் ஆன பொண்ணுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்ட? ஏம்பா, அந்த பொண்ணுக்கு உன் மேல இவ்வளவு காதல் இருக்கா? நான் இன்னும் என் காதல் அந்த பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லைண்ணே. காதலே இன்னும் சொல்லியா? ஏம்பா, இதெல்லாம் அந்த பொண்ணுக்காக தான் பண்றேன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆச்சரியமா இருக்குப்பா, இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு காதல் பண்ற, அதுவும் அவளுக்கே தெரியாம இவ்வளவு தூரம் உண்மையா இருக்க. எந்த நம்பிக்கையில தம்பி இதெல்லாம் பண்ற? அந்த பொண்ணு உன்னை காதலிக்காம போச்சுன்னா? அதான் நான் காதலிக்கிறேன்ல. லவ்ல இதெல்லாம் யோசிச்சா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக சொல்லாமலே உனக்குள்ள ஆசையை வளர்த்துக்காத தம்பி. சொல்லாமலாம் இருக்க மாட்டேன்னு, கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன். அவளும் என்னை கண்டிப்பா ஏத்துப்பானே. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. பின்ன இவ்வளவு லவ் வச்சிருக்கிற உன்னை எந்த பொண்ணாவது வேணான்னு சொல்லுமா? ஆனந்தி உன்னதான் லவ் பண்ணும், நீ நம்பிக்கையா இரு. அண்ணே பாத்து போங்கண்ணே. சரிம்மா. வாமா ஆனந்தி, வார்டன் மேடம் சொன்னாங்கம்மா நீ வரத்துக்கு லேட் ஆகும்னு. அம்மா சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேனே, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. சரி போய் தூங்கு, காலையில வேலைக்கு போகணும்ல. சரிண்ணே. ஆனந்தி, மேடம் நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல, உள்ள வா. மகேஷ் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல மேடம், நல்லா பேசுறாரு, கை பிடிச்சா நடக்கிறாரு. சீக்கிரம் சரியாயிடும். சரி, ரொம்ப டைம் ஆச்சு, போ போய் தூங்கு போ. மேடம். என்ன ஆனந்தி? ஹாஸ்டல் வாடகை நேத்தே கட்ட முடியாம போயிருச்சு, இப்ப வாங்கிக்கிறீங்களா? தேவையில்லை, நீயே வச்சுக்க. மேடம், ஹாஸ்டல் ஃபீஸ உன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டாங்க. மெஸ் ஃபீஸ நான் ஏத்துக்கிறேன். எதுக்கு மேடம்? காரணத்தை சொல்லியே ஆகணுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ உன் குடும்பமாவும் என்ன உன் அம்மா பேச்சியாவும் நினைச்சல்ல? நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனந்தி. போ, போய் படு.
பாவியோட வாழ்க்கையில கிடைச்ச பொக்கி சொன்னா அது நீங்க 3 பேருந்தே. எம்பிட்டு மோசமான நிலைமை வந்தாலும் உங்களையோ வார்டன் மேடத்தையோ ஜெயந்தி அக்காவையோ சௌந்தர்யாவையோ யாரையோ எப்பவும் நான் இழக்கவே மாட்டேன். நீ எதை செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும்னு காயத்ரி சொல்லுவா. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தொலைஞ்சு போச்சேன்னு உன் மேல ஒரு கோவம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பணத்துக்காகவே என் குடும்பமே தெருவுக்கு வந்து அங்க தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதே பணத்துக்காகவே நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு நான் இங்கே வந்திருக்கிறேன். கருணாகரன் கிட்டையும் மித்ரா மாதிரி ஆளுக கிட்டையும் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அம்புட்டு முக்கியமான பணம் என்னை விட்டு போனதும் என்னால தாங்கிக்கிற முடியல, தவிச்சு போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த லவ் மேரேஜ் இதுக்கெல்லாம் டிசிஷன் மேக்கர் நான் இல்ல, எங்க அம்மா தான். அவங்கள தாண்டி என்னால என் லைஃப்ல எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. சோ தயவு செஞ்சு இனிமேல் லவ் மேரேஜ் அது இதுன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண விடு ப்ளீஸ். மித்ரா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ வேற யாராவது லவ் பண்றியா? நோ. அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ என்கிட்ட தப்பிச்சிட முடியாது மித்ரா. எங்க பேசினா நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜென்மத்தில் நீ தான் என் ஒய்ஃப். நான் பிளான் பண்ண மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணி தில்லைராஜன் கார்மெண்ட்ஸை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து என் ட்ரக் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டேன். செக்யூரிட்டி அண்ணன் இங்கதானே எங்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு. யாருக்கிட்ட கேட்டா ஒழுங்கா வழி சொல்லுவாங்க? அண்ணே, போஸ்ட் ஆபீஸ் எங்கன்னு இருக்குது? அட ஆனந்தி, அண்ணே நீங்களா? என்னம்மா தொலைஞ்சு போன பணம் உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சா? இந்த பணக்கவரா பாருங்க. ஆமாம்மா, இதே பண கவர் தான். ஏன் பணம் தொலைஞ்சது உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? இதே பணம் இதே கவர் அப்படியே வேணும்னு அவன் உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தாம்மா. யார் என்ன சொல்றீங்க? உன்னை லவ் பண்றானே ஒரு பையன், அவனை பத்தி தான் சொல்றேன். என்னம்மா கஷ்டப்பட்டான் தெரியுமா? என் ஆனந்திக்காக என்னால செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லண்ணே, ஆனா அந்த பணத்தை வாங்காம நான் வரமாட்டேன். ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இது பிடிவாதம் இல்லைண்ணே, காதல். அவனுங்க பண்ண டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு உனக்காக அப்படி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தான். நான் கூட கேட்டேன் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதான்னு. அதெல்லாம் எதிர்பார்த்து இதை பண்ணல. அவ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவன் சொன்னாமா. கோல்டுமா, அவன் கோல்டு. நான் உனக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேம்மா, ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்றதுக்காக பசங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க தான். ஆனா என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ணிட்டேன், அதுக்காக அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. இவனை மாதிரி ஒருத்தனை நீயே தேடி போனாலும் உனக்கு கிடைக்க மாட்டான். அண்ணே,
அவரு பார்க்க எப்படின்னு இருந்தாரு? அழகா லட்சணமா இருந்தாம்மா. உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கும். அம்மா, அவரு பேர் தெரியுமாண்ணே? ஒரு ராத்திரி முழுக்க அவர் கூட இருந்தேன். பேரை கேட்க தோணவே இல்லம்மா. பேர் இல்லைன்னா என்ன, அன்புக்கு உருவமே அவன்தாம்மா. அதுக்கு பொருந்துற மாதிரி நீயே என்ன பேர் வேணாலும் வச்சுக்க. எங்க இறக்கி விட்டியன்னு சொல்ல முடியுமாண்ணே? ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து ஏறினா அங்கேயே இறக்கி விட சொன்னா, இறக்கி விட்டுட்டேன், போயிட்டான். சரிண்ணே, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. இந்த பணத்தை மணி ஆர்டர் அனுப்பிட்டு போகணும். போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏம்மா, இந்த பணத்துல ஒரு நோட்டு கூட மாறாம உன் கைக்கு வந்து சேரணும்னு அவன் நினைச்சான். நீ போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா வேற பணம் தானே உங்க அப்பா அம்மா கைக்கு போவோம். அது பரவாயில்லையா? இல்ல, இதே பணமே போகணும். அப்ப யார்கிட்ட கொடுத்து அனுப்பு. அவரை பார்த்தா என் ஹாஸ்டல் அங்கதான் இருக்குது. கண்டிப்பா உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறமா. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. உன் கண்ணு சொல்லுதேம்மா. போங்கண்ணே. அக்கா, என்ன ஆனந்தி? இந்தாங்க. என்னடி இது? நீங்க எல்லாரும் கொடுத்த பணம். ஏய், ஊருக்கு அனுப்பலையா? இல்லக்கா. வட்டி கட்டணும், ஊர்ல அப்பா அம்மா அசிங்கப்படக்கூடாதுன்னு சொன்ன, அப்புறம் ஏன் திருப்பி கொடுக்கற? ஆனந்தி, சம்பள பணம் வந்துச்சா? ட்ரீட்டா? எனக்கு மட்டும் ஏன் சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இவ ஒருத்தி சும்மாருடி. ஆனந்தி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அக்கா, தொலைஞ்சு போன சம்பள பணம் திரும்ப கிடைச்சிருச்சு. அட, அதென்ன இன்னொரு சம்பளம்? பொங்கல் போனஸா? தீபாவளி போனஸ். அது நவம்பர் மாசம்ல வரும். ஏய், இப்ப நீ சும்மா இருக்கிய கொஞ்ச நேரம்? ஏ ஆனந்தி, சம்பள பணம் தொலைஞ்சு போச்சுன்னு அழுத, இப்ப எப்படி கிடைச்சது? அழகன் கொடுத்தாரு. அழகனா? அது யாருடி? தெரியலையே. யாரும் தெரியலையே. தெரியலையா? என்னடி பெணாத்திட்டு இருக்க? அதுதே எனக்கும் புரியலக்கா. நான் காலையில வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன்னா